வாங்க வாங்க தம்பி தங்கைமாரே, இந்த சோஃபியா நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கின்ற பரிசுத்த தகப்பனே, எங்களை உயர்ந்த ஸ்தலங்களில் அமர பண்ணுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாலிப தம்பி தங்கைமாரை, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயாவை அம்மாவை உயர்ந்த ஸ்தலங்களிலே நீர் அமர பண்ணுவீராக. இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற பார்க்க போகின்ற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக அமைய நீங்க அனுகிரகம் செய்யுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்க, உருமாற்ற, எங்களை உயிர்ப்பிக்க அனுகிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சில பொசிஷன்ஸ் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு வயதிலும் நமக்கு சில பொசிஷன்ஸ் கிடைக்கிறது. நாம் மாணவர்களாக மாணவிகளாக இருக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு தர்றாரு. ஒருவேளை இந்த உலகத்துல நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா பள்ளியில கல்லூரியில சேரக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதே ஒரு பெரிய கிருபை, இட் இஸ் அ பொசிஷன். அதே போல நிறைய பேருக்கு வீடு கிடையாது, ஆனா ஆண்டவர் பாதுகாப்பா நமக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு. ஆனா வாலிப தம்பி தங்கையே, நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது ஓடிட்டா நல்லா இருக்கும், இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டா நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு அத ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக, ஒரு அடைக்கல இடமாக உங்களுக்கு தந்திருக்கிறாரு. நம்ம வேதாகமத்துல கூட பார்த்தோம் அப்படின்னா, சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு பொசிஷனை கொடுக்கிறாரு. என்ன பொசிஷனை கொடுக்கிறாரு? நசரேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கை அவனோடு வைக்கிறாரு. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கை தெரியுமா? அவனோடு கூட ஆண்டவர் எப்பொழுதும் இருப்பாரு. அவன் செய்யறது எல்லாம் வாய்க்கும். ஆனா அவன்கிட்ட ஒண்ணு சொல்லியிருந்தாரு, தீட்டான எதையும் தொடக்கூடாது. அதாவது இறந்து போன எதையும், நாற்றம் எடுக்கின்ற எதையும் தொடக்கூடாது, தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது. இது மட்டும்தான் அவனுக்கு கொடுத்திருந்த கண்டிஷன். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு சில பொசிஷனை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளையா இருக்கணும்னா, இல்லாட்டா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, நீ இந்த காரியத்தை செய்யாதப்பா, இந்த பாவத்தை செய்யாத, உன் நடையை காத்துக்கோ, உன் பார்வையை காத்துக்கோ, உன் செய்கையை காத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சிம்சோனை பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்க வேண்டிய அவனுடைய கண்கள் தெளிலாளை பார்த்தது. அவன் சொன்னான், என் பார்வைக்கு இவள் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொன்னான். ஆண்டவருடைய அழகுல அவன் மயங்காம தெளிலாளுடைய அந்த அழகிலே அவன் மயங்கி போனான். அதே போல சிம்சோனுக்கு ஆண்டவருடைய மடி இருந்தது. எப்பொழுதுமே அவன் ஆண்டவர் அவனை பாதுகாத்துக்கிட்டே வந்தார். ஆனா ஆண்டவருடைய மடி அவனுக்கு பெருசா தெரியல, தெளிலாளுடைய மடி அவனுக்கு சுகமா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த பொழுதும் அவன் மீண்டும் மீண்டும் அவன் தெளிலாளுடைய மடியிலே படுத்து மதி மயங்கி போனான். இன்றைக்கு சில காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற உனக்கு பொசிஷன் கொடுத்திருப்பாரு, ஆனா சில காரியங்கள்ல நீங்க மயங்கி மதி மயங்கி, ஒருவேளை பார்வையில இல்லாட்ட யாருடைய வசீகரமான பேச்சுல விழுந்துட்டீங்களா? நீங்க அதுல இருந்து வெளியில வந்துருங்க. ஆண்டவர் வாய்ப்பு தராரு. இன்றைய கேட்டுக்கொண்டிருக்கப்பமே, வாலிப தம்பியே நீ குத்தப்படுறியா, வாலிப தங்கையே உனக்கு ஆண்டவர் பேசுறாரா, நீ அந்த தவறுல இருந்து வெளியில வந்துரு. இந்த சிம்சோனுக்கு ஆண்டவர் பல முறைகள் வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் அதை அறியாமல் அவன் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் வைத்த அன்பை விட்டு, அவர் வைத்திருந்த எல்லை கோட்டை விட்டு அவன் தாண்டி போய் அவன் வந்து அந்த பெண்ணின் மடியில படுத்தான். கடைசியில பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவனுடைய ஸ்தானம் அங்கே பிடுங்கப்பட்டது. ஸ்தானம் என்று சொல்லப்படுவதை நான் எதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளையாக தைரியமாக பராக்கிரமசாலியாக இருந்த அந்த சிம்சோன் ஊனி குறுகி போயிட்டான். அதுக்கு முன்னால அவனை பார்த்து பயந்தவர்கள், இது சிம்சோன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னவர்கள், அதுக்கப்புறம் அவனை கேலி பண்ணாங்களாம். அந்த வசனம் சொல்லுது, அவனை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஒருவேளை வாலிப தம்பி தங்கி, இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. நீ உன் நடையை காத்துக்கிட்டானா, உன் ஸ்தானத்தை காத்துக்கிட்டானா, ஆண்டவர் உன் கூட இருப்பாரு. நீ ஒருவேளை நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை விட்டு தவறி போகும் பொழுது, பாவத்துல விழும் பொழுது, கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக நீ மாறி விடுவாய். அதனாலதான் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லியிருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அந்த நீதிமொழிகள் 27:8 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஆமா, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆமா, பாதுகாப்பு கிடையாது. அது அங்க இங்க பறந்து போகும், அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனா அது கூட்டுல இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பாதுகாப்பு. அதே போலதான் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒருவேளை உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொசிஷன், உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கல்வி, உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த இதுல இருந்து நீ விலகி வெளியில போய் வேற எதுலயோ மயங்கிட்டு அப்படின்னா ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். ஒருவேளை இதை தத்ரூபமா பார்க்க விரும்புறீங்களா? இப்ப பாருங்க, சாரால் தக்கர் கல்லூரியில இருந்து அருமையான சகோதரிகள் இந்த சிம்சோனுடைய அருமையான அந்த சரித்திரத்தை அவங்க நடித்து காண்பித்திருந்தாங்க. அதை இப்பொழுது நாம் திரையிலே பார்க்கலாம்.
இவனா இவனா சிம்சோன்? திமிர் பிடித்தவன். அவன் அங்கமெல்லாம் திமிர்தான். நடந்து வருவதை பார், இன்னும் திமிர் அடங்கவில்லை. எப்படி அடங்கும்? இப்போது நாம் அடக்கி காட்டுவோம். டேய் சிம்சோன், ஆட்டுரலில் மாவரைத்து முடித்தாயா? ஆணவக்காரனே, இப்போது உன் வலிமை எங்கேடா போனது? அதுதானே, எங்கேடா போனது? எங்களில் எத்தனை பேரை கொன்று குவித்தாய். இப்போது வெட்ட கொண்டு போகும் ஆட்டு மரியாய். தீர்ந்ததடா உன் இரத்த வெறி. கொட்டம் அடங்கிய நச்சுப்பாம்பே, கண் பிடுங்கப்பட்ட கயவனே. இத்தனை நாளும் எங்களை நீ விளையாட்டு காட்டினே அல்லவா? இப்போது காட்டு பார்க்கலாம் உன் வேடிக்கை. அதோ அவன் ஏதோ வேடிக்கை செய்கிறான். போதும் சிம்சோன், வேற ஏதாவது வேடிக்கை? தம்பி, தம்பி, என்ன? நாம் எங்கே இருக்கிறோம்? ஒரு பெரிய வீட்டில். பெரிய வீடா? அப்படியானால் இங்கே வீட்டை தாங்குவதற்கு தூண்கள் உண்டா? உண்டு உண்டு. அப்படியானால் என்னை வீட்டை தாங்கும் முதன்மை தூண்களிடம் அழைத்துச் செல். நான் அதை தடவி பார்க்கட்டும். ஓ, இங்கே எப்படி? இப்படி வா. இதோ இங்கே. இதை தடவி பார். இந்த கையால் ஒன்று, அந்த கையால் மற்றொன்று. பிடித்துக் கொள்கிறாயா? சரி சரி, நான் அவளை பார்த்திருக்க கூடாது. என்ன அண்ணா? அவள் வந்திருக்கிறாளா? அவள் தெளிலாள். யார் அது அண்ணா? அழகு, பதுமை. புரியவில்லை. உனக்கு புரியவில்லை, எனக்கு புரிந்தும் விலக முடியவில்லை. அவள் சிரித்தால் முத்துக்கள் சிதறும், நடந்தால் அன்னம், ஆடினால் மயில், சிற்றிடை அலங்காரி. தம்பி, ஒன்று மட்டும் உண்மை, அழகை நம்பி ஏமாறாதே. அதுவும் மயக்கும் மங்கையை நம்பவே நம்பாதே. ஏன் அண்ணா? சொல்கிறேன் கேள். அவள் குள்ளநரி என்றறியாமல் மயங்கி கிடந்து சொர்க்கம் என்று நினைத்து சோரமாகி போனதை. சிம்சோன் தனது பழைய நினைவுகளை நினைத்து பார்க்கின்றான். நடந்தது என்ன? தெளிலாள், தெளிலாள். யார் அது? சிம்சோன் நீங்களா? வாருங்கள், உள்ளே வாருங்கள். தெளிலாளே, என் அன்பே, நீ எப்படி இருக்கிறாய்? கண்கள் உன்னை தேடுதே என் அன்பே, கண்கள் உன்னை தேடுதே. என் கால்களோ நான் உன்னை இன்னும் முன் விரைந்து ஓடி வந்து விடுகிறது பார். அன்பே, நானும் உங்களைப் போல்தான். என் மனதும் உங்கள் நினைவுகளுடன் கலந்து நிற்கிறது. இவ்வளவு நாள் எங்கே சென்றீர்கள்? உங்களை பார்த்ததுமே என் மனது உல்லாச நிலைக்கு செல்கிறது. உள்ளே வாருங்கள் சிம்சோன். இன்று என் மனது எத்தனை ஆனந்த கழிப்பில் உள்ளது தெரியுமா? நீண்ட நாட்கள் கழித்து வந்துள்ளீர்களே, உங்களுக்கு இன்று என் விருந்து. உங்கள் சித்தம் என்னவோ? என் ஆசைக்குரியவளே, விருந்து மட்டும்தானா? விருந்துடன் எல்லாம் உண்டு. முதலில் உணவை உண்ணுங்கள். நன்றாக உண்ணுங்கள் சிம்சோன். அப்போதுதான் உங்கள் பலம் அதிகரிக்கும். அது சரி, உணவு உண்ணாமல் இருந்தாலும் கூட என் பலம் குறையாது. என்ன என்ன சொன்னீர்கள்? உணவில்லாமல் கூட நான் பலவான் தான். ஓ, அப்படியானால் உங்கள் பலத்தின் ரகசியம்தான் என்ன? அவனே வழிக்கு வருகிறானே. உன்னிடம்தான் நான் மயங்கினேன் என்று நினைத்தேன். உன் உணவும் கூட என்னை மயக்குகிறதே. பேச்சை மாற்றாதீர்கள் சிம்சோன். நான் கேட்டதற்கு பதிலே சொல்லவில்லையே. சரி, கேள். உங்கள் உங்கள் மகாபலத்தின் ரகசியம்தான் என்ன? பெரிய ரகசியம் ஒன்றுமில்லை. பச்சையான 7 அகனி நாற்கயிறுகளால் என்னை கட்டினால் என் பலம் குறைந்து மற்ற மனுஷரை போலாவேன். இவ்வளவுதானா? கட்டி விடுகிறேன். சரி, நீங்கள் ஓய்வெடுங்கள். அவன் தூங்கிவிட்டான்.
அவனை நம்மிடம் இருக்கும் பச்சை அகனி நார்க்கயிற்றினால் கட்டுங்கள். நான் நம் தோழர்களை அழைத்து வருகிறேன். என்னப்பா யோசனையில் மூழ்கியுள்ளாய்? நாங்கள் வந்து நிற்பதை கூட கவனிக்கவில்லையே. உங்களை கவனிக்க முடியாத அளவிற்கு புதிய விஷயம் ஒன்றுமில்லை. எல்லாம் அந்த வீராதி வீரன் வில்லாதி வில்லன் சிம்சோனை பற்றிதான். என் மூளையை கசக்கியதுதான் மிச்சம். அவனை நாங்களும் அவனை தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். பழிக்கு பழி வாங்காமல் ஓய மாட்டோம். இது எங்களது வீர சபதம். சிம்சோன் இப்போது நம் ஊருக்குள் வந்து விட்டான் என்ற தகவல் கிடைத்து விட்டது. அதை பற்றித்தான் யோசனை. ஏன் நம் ஊருக்குள் வந்தவனை இன்னும் விட்டு வைத்திருக்கிறாய்? எங்கே இருக்கிறான் அந்த கயவன்? உடனே சொல், பிடித்து வருகிறோம். அந்த பாதகனை பிடித்து அழிக்கும் எண்ணம் எனக்குள்ளும் உண்டு. வேகம் விவேகமாகாது. ஆமாமா, நீ நினைப்பதும் சரிதான். எங்கே இருக்கிறான் அவன்? தெளிலாள் வீட்டில். அவளை சந்திக்கத்தான் இங்கே காத்திருக்கிறேன். என்ன? நல்லது நல்லது. உன் யோசனையை நாங்கள் செயல்படுத்தி தருவோம். இது உறுதியிலும் உறுதி. அதோ அங்கே பாருங்கள். என்ன தெளிலாள், ஏதேனும் நற்செய்தியா? வந்து விட்டானா அந்த கயவன்? ஆமாம் ஆமாம், அதுவேதான். நீங்கள் நினைப்பது சரிதான். அவனுக்கு நித்திரை மயக்கம் உண்டாக்கிவிட்டு உங்களை பார்க்க விரைவாக வந்தேன். நாம் பேசியதை நீங்கள் மறக்கவில்லையே? தெளிலாள் பேசியதையும் பேசிய தொகையையும் நான் மறக்கவில்லை. உனக்குரிய பங்கு ஏற்கனவே தயாராக இருக்கிறது. நீ என்று நல்ல செய்தி கூற வருவாய் என்று நாங்கள் ஒரு கூட்டமே உனக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் உடனடியாக வந்தால் அவனை பிடித்துக் கொள்ளலாம். அவனுடைய பலத்தின் ரகசியத்தை கேட்டு வைத்தாயா? தெளிலாள் என்றால் சும்மாவா என்ன? என்னொரு கண்ணசைவில் விழுந்து விட்டான் மடையன். சிம்சோனே, சிம்சோனே, பெலிஸ்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். பச்சையாரையே அறுத்து விட்டானே. அவன் பொய் சொல்லி தெளிலாளை ஏமாற்றி விட்டான் என்று நினைக்கிறேன். தெளிலாளே, அவன் உன்னிடம் விளையாடுகிறான். நீதான் ஏமாந்து போனாய். இறைவன் எப்படி உன்னை இத்தனை அழகாக படைத்து விட்டார். தித்திக்கும் தேனமுதே, நீ எட்டாத வட்ட நிலா, கிட்டாத மதி அழகி. இதற்கெல்லாம் குறைச்சல் இல்லை. பேசுவதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னிடம் உண்மையாகவே இல்லையே. என்ன உண்மை? உங்கள் மகாபலம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டேனே. நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்களே. இப்போதாவது சொல்லுங்கள். என்ன சொல்ல? புது கயிற்றினால் என்னை கட்டிப்பார். என் பலம் குறைந்து விடுவதை நீ பார்ப்பாய். என் அன்பே, உனக்குத்தான் என் பலத்தின் மீது எத்தனை அக்கறை. நீங்கள் சொல்வது உண்மை என்றால் இப்பொழுது நான் உங்களை கட்டுகிறேன். உங்கள் பலம் உங்களை விட்டு போகின்றதா என்று பார்க்கலாம். இன்னும் இறுக்கமாக கட்டுங்கள். பரியாசம் பண்ணுகிறாயா? இப்போது பெலிஸ்தர் வந்தால் என்ன செய்வீர்கள்? வரச் சொல், அதையும் ஒரு கை பார்ப்போம். ஆம், பெலிஸ்தர் உன்னை பிடிக்க வந்து விட்டனர். எங்கே? இதேபோல் சிம்சோன் தெளிலாளிடம் தன் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடு பின்னிவிட்டால் தன் பலம் குறையும் என்று கூறி நெசவு பாவோடு எழுந்து சென்றது தனி கதை. இப்படியே பல தடவைகள் ஏமாற்றி தன்னை காத்துக் கொண்டவன் தெளிலாளின் வஞ்சக மனதை அறியாமல் தான் போகிறான். அத்தனை காதல் பித்து. அன்பே, விருந்து தயாராகிவிட்டது. சுவைக்க வாருங்கள். உன் அமுத மொழிகளே எனக்கு உணவாகி விட்டது. உன்னை நினைக்கையிலே என் நெஞ்சில் ஒரு அன்பின் சிலிர்ப்பு. என் உயிரே தெளிலாள், என் உள்ளத்தை கவர்ந்த என் கனவு கொள்ளைக்காரி. என் அன்பே,
என் மீது உங்களுக்கு அப்படி ஒரு ஆசையா? என் சொர்க்கமடி நீ, என் உயிரே, தெளிலாள், என் ஆசையடி நீ. ஆனால் நீ ஏதோ ஒரு நினைவலையில் சிக்கி நிற்கின்றாய். உனக்காக நான் என்ன தர வேண்டும்? என் அன்பெல்லாம் உனக்குத்தான். நான் உங்கள் அன்பிற்குரியவள்தான், என் உயிர் நீங்கள்தான். ஆனால் நீங்கள் என்னை, என் அன்பை கேலிக்குரியதாக மாற்றிவிட்டீர்கள். முடிவில் தூவக்கம் காண என் கண்களும் பூரித்து போக, என்னை கொண்டும் செய்வீரென்று ஒரு தூவக்கத்தை என்னில் வைத்தீர். செல்வேன் பின்னே வா என்றீர், அழகாய் உம்மோட பயணம். மேடும் பள்ளமாய் கஷ்டங்கள் வந்தாலும் மெழுகாய் உருகி போகும் அரவணைப்பிலே என்னாலுமே. என் கோலையெல்லாம் துளிர்க்க செய்தீர், என்னையும் தெரிந்தீரே. என் மந்தனாவில் உம் நாவை வைக்க என்னையும் நீர் அறிந்தீரே. என்னோடும் என்றென்றுமாயும் சமூகம் தொடர என்ன செய்தேன்? முன்னிற்கும் தடையெல்லாம் தோள் போலே கண்டிட என்ன செய்தேன்? உம்மடியில் காவலும் செல்ல பிள்ளை என்றும் நான். கூட்டமாயிடம் பெறும் பறவைக்கும் ஓர் நோக்கமுண்டு. எனக்கும் ஓர் இலக்கை நீர் நிர்ணயம் செய்தீரே. உயிரை எனக்காய் கோபித்தீர், நட்டாற்றில் கைவிடுவீரோ? நிற்காமல் நகரும் மேகம் போல் என்னடையும் நில்லாமல் தொடர கை கோர்க்கவே கூட வருகிறீர். சுய பலத்தாலோ என்னால் கூடுமோ? சிகரத்தில் பாதம் பாதிக்க என்ன இன்னல்கள் வந்தாலும் துணிவேன். என் வெகு தூர பயணம் உம்மை சேர்வதே என் ஆசை. என் கோலையெல்லாம் துளிர்க்க செய்தீர், என்னையும் தெரிந்தீரே. என் மந்தனாவில் உம் நாவை வைக்க என்னையும் நீர் அறிந்தீரே. என்னோடும் என்றென்றுமாயும் சமூகம் தொடர என்ன செய்தேன்? முன்னிற்கும் தடையெல்லாம் தோள் போலே கண்டிட என்ன செய்தேன்? உம்மடியில் தாவழும் செல்ல பிள்ளை என்றும் நான். தனனா 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 தன தனனா தனனா
என் உயிரே, என்னை ஆட்கொண்ட தேவதையே, உன்னிடம் என் உண்மையான அன்பை என் உள்ளம் கவர்ந்தவரே, நீங்கள் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உங்கள் அன்பிற்கு நான் பொருத்தமானவளே இல்லை. தெளிலாளே, என் அன்பே, ஏன் ஏன் கலக்கம்? என் நாருயிரே, நீங்கள் என்னதான் என்னிடம் அன்பு பாராட்டினாலும் என்னிடம் உங்கள் ரகசியத்தை கூற ஏன் தயக்கம்? என்னை நம்பவில்லை, அப்படித்தானே? தெளிலாள், தெளிலாள், உன்னை நான் உயிரினும் மேலாக நேசிக்கிறேன். வா, என் அருகில் அமர்ந்து கொள். அன்பே, ஏன் கலக்கம்? உன்னிடம் நான் காட்டும் பிரியத்திற்கு அளவே கிடையாது. எனக்குள் நிறைந்திருக்கும் உன்னை நான் நான் என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை. எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள், சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் என் மேல் பிரியமாக இருப்பதாக. ஆம், உண்மை. உன்மேல் நான் பிரியமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் உன் வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் இருப்பதை நான் உணர்கிறேன். பிரியம், பிரியம் நான். அன்பே, என் உயிரே, ஏன் இந்த அழுகை? என் மனம் தாங்கவில்லை. என் நேசம் உங்களுக்கு புரியவில்லை. ஊரர் ஊரர் பழிக்கிறார்கள். என்னவென்று? நீங்கள் என்னிடம் உண்மையாக இல்லை என்று. யார் என்ன சொன்னால் என்ன? என் வாழ்வின் நாயகி நீ, என் உயிரின் உயிர் நீ. எனக்கு எல்லாமே நீதான். உண்மை, நாயகி, உயிர் எல்லாம் உண்மை. ஆனால் ஆனால் என் பலம், பலவீனம் எல்லாம் நீங்கள்தான். ஆனால் உங்கள் பலம், பலவீனம் எனக்கு தெரியவில்லை. என் பலம் நீதான், என் பலவீனமும் நீதான். நீங்கள் முற்றிலும் பலசாலிதான், பேச்சிலும் பலசாலிதான். உங்கள் ஆசை நாயகி என்னிடம் இப்போது கூறுங்கள். உங்கள் தோளின் வலிமையை கூறுங்கள். என்னை ஆளுகை செய்யும் என் உள்ளம் கவர் கல்வனே, உங்கள் ஆளுகையின் பலம் என்ன? எதற்காக என் பலம் குறித்த ஆராய்ச்சி? பார்த்தீர்களா? என் உள்ளம் கவர்ந்தவரின் அந்தரங்க ரகசியத்தை நான் அறியக்கூடாதா? அறியலாம் தான். ஆனால் என்ன ஆனால்? எல்லாம் என் தலைமுடிதான். திரும்பவும் கேளியா? கூறுங்கள். அன்பே, என் தலைமுடி. நான் பிறந்த நாள் முதல் இன்று வரை என் தலைமுடியில் சவரகன் கத்தி படவில்லை. என் தலைமுடி எடுக்கப்பட்டால் உடனே என் பலம் என்னிடமிருந்து போய்விடும். நான் சாதாரண மனிதனைப் போல மாறிவிடுவேன். நய வஞ்சகி தெளிலாள் இவன் பார்வையின் தன்மையை உணர்ந்து இது உண்மை என்று நம்புகிறாள். வஞ்சகமும் பொருளாசையும் ஒன்றையொன்று போட்டியிட கல் நெஞ்சம் படைத்த தெளிலாள் சிம்சோனின் தலைமயிரை மொட்டையிட்டாள். பலமிழந்த சிம்சோன் பகைவரின் கையால் கட்டப்பட்டான். அலட்டலுக்கு அடிபணிந்த சிம்சோன் அடிமையாய்ப் போனானே, பெலிஸ்தர் கையில் அடிமையாய்ப் போனானே. என் பேதைமை தன்மைக்கு அளவில்லாமல் போய்விட்டது. அவளைக் கண்டு என் மதியும் மயங்கிவிட்டதே. அவள் என்னை காட்டிக் கொடுக்க எண்ணுகிறாள் என்று அறிந்தும் நான் ஒரு கணம் மயங்கி நின்றேன். அவளோ
அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாளே பாதகி, என்னை காட்டிக் கொடுத்த நயவஞ்சகி. அன்று என் கண்களுக்கு அருமையாக தெரிந்தாள், இன்றோ என் கண்களுக்கு யமனாக வந்தாள். வேண்டும், எனக்கு வேண்டும். என்னை நேசித்த தாய் தந்தையை மறந்தேன், என் மனம் போல வாழ்ந்தேன். தேவ அன்பை அறியா குருடனானேனே. ஐயோ ஐயோ, என் தேவனே, என்னை மன்னியும். உம்முடைய அழைப்பை அறியாமல் பெண் இன்பமே பெரிது என பெண் மயக்கத்தில் அறிவிழந்தேன். மதிக்கெட்ட பாவி, என்னை மன்னியும். என் பாவத்தினால் கண் இழந்தேன். வெளியேற்ற வழியறிய பாவியானேன், என்னை மன்னியும். என்னை அரசாள அழைத்தேன். அடிமையாய் பெலிஸ்தர் மத்தியில் நான். ஐயனே ஐயனே, மன்னியும். இந்த ஒரு விசை மட்டும் என்னை நினைத்தருளும். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். பாத்தீங்களா? ஆமா, இந்த சிம்சோன் தன் ஸ்தானத்தை விட்டு அவன் விலகி போனதுனால அவன் தன் கண் பார்வையை இழந்தான், தன்னுடைய ஜீவனை இழந்து போனான். வாலிப தம்பி தங்கையே, இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள், ஐயாவே அம்மாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க வெளியில வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பை, அவருடைய பலத்த கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. இல்ல நான் இதுல இருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா? வெளியில வந்திருக்கீங்களா? இல்ல, திருப்பி உங்க கூட்டுக்கு நீங்கள் திரும்பி விடுங்கள். வேதாகமத்திலே கூட நமக்கு ஒரு அருமையான வசனம் இருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமா, பாவம் செய்யும் பொழுது நமக்கு வழி திறக்கப்படுது. எந்த வழி தெரியுமா? நரகத்தின் வழி அல்லது மரணத்தின் வழி. ஆனா அதே நேரத்துல நம்ம மனம் திரும்பும் பொழுது நமக்கு ஜீவ பாதை, ஜீவ வழி திறக்கு. மரண வாசல் அடைக்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கின்ற வாசலை, கேட்டிற்கு போகின்ற வாசலாக அல்ல, இதை ஜீவ வாசலை நமக்கு திறந்து பரலோகத்தை நமக்கு வைத்திருக்கிறாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பியே, ஐயாவே, அம்மாவே, ஒருவேளை நீங்க மரண வாசலுக்கு நேரே நீங்க போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில நமக்கு ஜீவனை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அந்த ஜீவ வாசலை அவர் திறந்து தருவதற்காக தான் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் கூட உங்க ஸ்தானத்தை விட்டு நீங்க விலகி இருந்தீங்கன்னா, ஆண்டவரே, இன்றைக்கு நான் மீண்டுமாக உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன், உம்முடைய ஸ்தானத்துக்கு வருகிறேன், நீங்க எனக்கு பாதுகாப்பை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஜெபம் செய்வோமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்டுக்கு போகின்ற வாசல் விசாலமா இருக்கலாம், அது மரண வாசலா இருக்கலாம். ஆனா இடுக்கமான வாசலாகிய அப்பா, அந்த நித்திய ஜீவனுக்கு போற வாசலை எங்களுக்குன்னு திறந்து வைத்திருக்கீங்க. எனக்கும் எங்களுக்கும் இந்த வாசலை திறந்து வைத்தபடினால் நன்றி அப்பா. சிலுவையின் மூலமாக நீங்க பரலோக வாசலை எங்களுக்கு திறந்தீங்களே, நன்றி அப்பா. சிம்சோனை போல நாங்கள் எங்களுடைய கண்ணின் காட்சியில நெஞ்சின் வழியிலே நடவாதபடிக்கு அப்பா, நாங்கள் நீங்க காட்டுற பாதையில வழி நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க அப்பா. இந்த நாள்ல இதை பார்த்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் புதிய பாதையை நீங்க காட்டி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடைய இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். அருமையான வாலிப தம்பி தங்கைமாரே, ஐயாவே, அம்மாவே, உங்களை கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். காட் பிளஸ் யூ.